த்ரிஷா கிருஷ்ணனுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி வெறும் லுக்கு ஸ்மைல் மட்டும் இல்ல, ஒரு பிரசன்ஸ், ஒரு குரல். இவர் தமிழ் சினிமாலிருந்து வந்தவர். மிஸ் சென்னை பட்டம் வென்ற அந்த இளம் பெண் 2002ல மொனஸ் ரத்தத்துல தொடங்கி இன்னும் இன்று வரை 2 தசாப்தத்துக்கு மேல ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். ஆனா ராணினா சிம்மாசனத்துல உட்கார்ந்திருப்பவங்கல்ல, அவங்களே தங்களுக்கு புதுசா சிம்மாசனம் கட்டிக்கிறவங்க. அதான் இவரோட ஜேர்னி. சின்ன பொண்ணா வந்ததுலேருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கார். லேசா லேசா படத்துல அந்த இனிமையான காதலியா இருந்த அதே த்ரிஷா வேதாளம் படத்துக்கு வந்து எல்லாரையும் அதிர வைத்தார். அதுல காத்து மாதிரி ஒரு கடினமான சவாலான வேடத்தை எடுத்து நான் இதுவும் செய்ய முடியும்னு ப்ரூஃப் பண்ணின சாதனை அது. அதுக்கு பிறகு அதிகாரம் மாறிடுச்சு. இவரை யாரும் ஜிலேபி ரோலாய் நடிக்க வைக்க முடியாது. சிங்கத்துக்கு பின்னால நிற்கிறவள் மட்டுமில்ல, சிங்கத்துக்கு நேரிலேயே கண்ணாடி காட்டுற அளவுக்கு வலுவான கேரக்டர்களை செலக்ட் பண்ணினார். எதிரி படத்துல மனோரமா மாதிரி, யாரடி நீ மோகினில மோகினி மாதிரி தன்னால முடிஞ்ச அதிகபட்ச கஷ்டத்தை எடுத்துக்கிட்டு ரசிகர்களை மெய்சிலிருக்க வைக்கிறார். ஆனா அனைத்தையும் மிஞ்சியது பொன்னியின் செல்வன். அந்த குந்தவையின் வேடம், அந்த நிமிர்ந்த நடை, அந்த கண்ணுல இருக்கிற தீ, அந்த குரல்ல இருக்கிற அதிகாரம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேரக்டர்னு நம்ம ஞாபகம் இல்ல. இவரால மட்டும்தான் அந்த பாரம்பரியத்தை தாங்க முடிஞ்சது. சினிமாவுக்கு வெளியிலும் இவரோட பிரசன்ஸ் தெரியும். விலங்குகள் மேல இருக்கிற அன்புக்கு இவர் பெயர் போனவர். மிருதா அறக்கட்டளை மூலமா செய்யற பணி ரொம்ப பெரியது. ஒரு பிரபலம் என்கிற அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தர் தனது செல்வாக்க சமூகத்துக்கு நல்லதுக்காக பயன்படுத்துறதுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப பார்த்தா இவருக்கு வயசு ஆகல, ஆனா இவரோட ஸ்பிரிட்டுக்கு வயசு எப்பவுமே இல்ல. புது இயக்குனர்களோட வேலை பண்றதுல தயங்குறதில்ல. சினிமாத்துல நீடிப்பு என்பது ஒரே மாதிரி நடிச்சிட்டு இருந்ததுல இல்ல, தொடர்ந்து மாறி தன்னை விமர்சனம் பண்ணிக்கிட்டு புதுசா ஆரம்பிப்பதுல தான் இருக்கு. இந்த காலத்துல இன்னும் பல வருஷங்கள் த்ரிஷா கிருஷ்ணனின் பிரசன்ஸ் தமிழ் சினிமால இருந்துதான் ஆகணும்.